சிங்கார சென்னை சென்னையில் பாசிபிளா? சிங்கார சென்னைங்கிற வார்த்தை வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு. இன்னும் அந்த ஒரு கட்டமைப்பு நம்மகிட்ட இருக்கே தவிர அதை சீர்படுத்துகிற உள்ள அளவுக்கு திறமை இல்லை. ஏன்னா சிங்கார சென்னை வேணும்னு வச்சுக்கோங்களேன், மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் வேணும். ரெண்டாவது, அதுக்குள்ள பொருளாதாரம் இருக்கணும், அதுக்குள்ள தலைமைத்துவம் இருக்கணும், அதுக்குள்ள செயல்பட வைக்கிற உள்ள செயல் வீரர்களை உருவாக்கணும். இப்ப நம்மகிட்ட இருக்கிறது வந்து சிந்தனை மட்டும்தான். மக்களும் இன்னும் தே ஹாவ் டு பி எஜுகேட்டட் அ லாட். இன்னும் குப்பத்துலலாம் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழுக்கா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு. அங்கிருந்தா நிறைய நோய்கள் வந்து சென்னை ஃபுல்லாவே பரவுது. எவ்வளவுதான் நீங்க வந்து ரோடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாலும், பட் ஆனா உண்மையான இடம் குப்பங்கள். அங்க அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். ரெண்டாவது, மக்கள் செயல் வீரர்கள் கொண்டு வரணும். எல்லாரும் வந்து வேலை வாங்குறதுல வந்து திமுக சிறப்பா இருக்கிறாங்க. பட் உண்மையாவே வேலை செய்ய வைக்கிறவங்களுக்கு உள்ள பயிற்சி கொடுத்து அதை வேலை வாங்குறதுல வந்து அவங்களுக்கு ஒரு நிர்வாக திறமை கிடையாது. தலைமைத்துவம் கட்டாயம் வந்து அவங்கள்ட்ட வீக்கு. ஏன்னா அவங்களோட சிந்தனை எல்லாமே எதுல ஊழல், எதுல கமிஷன், யாரு கமிஷன் கரெக்டா கொடுத்துருக்குமா கொடுக்கலையா, இதனால இவங்களுக்கு போய் சேரல, இந்த மாதிரி உள்ள சிந்தனைகள் தான் அவங்களோட தவறுகள் எல்லாமே நடக்குது. திமுகல இதை சாதிக்கவே முடியாது. நம்ம இந்த 4500 கோடி மழைநீர் வாரியத்தை பண்ணாங்க இல்லையா, அதை வந்து உண்மையாவே சிறப்பா பண்ணியிருக்க வேண்டியது. ஏன்னா நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, பொருளாதார நஷ்டம் இருக்கு, எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுவே வந்து அவங்களால கரெக்டா பண்ண முடியல. பிரியா வந்து அதனால பதவி விலகி இருந்தாங்கன்னா அடுத்து திருப்பி அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு மனசு வரும். இப்போ அவங்களுக்கு ஒன்று படித்த பொண்ணு, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் வந்த பொண்ணு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு நமக்கு மனசு வராது. அதே போல் ஸ்டாலின் வந்து முன்னாடி மேயராக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு முன்னுமே என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவரும் வந்து இதில் கோட்டை விட்டது வந்து ஒரு பெரிய நிர்வாகம் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து மனப்பக்குவம் இல்லை, அந்த தலைமைத்துவம் இல்லை. ஏன்னா சும்மா வந்து ஒரு ஜம்பமாக வந்து இந்த ஜமீன்தார் வாழ்க்கையை இப்போ நடத்தி பழகியிருக்கிறார். சின்ன வயசுல அப்போ தான் வளர்ந்துருக்கிறாரு. அதனால அவரை பற்றி நமக்கு ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஸோ திமுகவால் கட்டாய முடியாது. சீமான் தமிழ்நாட்டு மேலே, சென்னை மேலே அவருக்கு அவ்வளோக்கு அக்கறை கிடையாது. கட்டாயம் அவரால் எதுவும் பண்ண முடியாது. இது யார் பண்ண முடியும் அப்படின்னா, உண்மையாகவே நிர்வாக சீர்கேடு, தலைமைத்துவம் இருக்கணும், நிர்வாகம் பண்ணுற தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதம் இருக்கணும், சின்ன சின்ன லீடர்ஸ், தலைமை இப்போ அடுத்தடுத்த லெவல் லீடர்ஸை உருவாக்குறதுக்குள்ள தலைவர்களாக இருக்கணும், இன்னொன்று பொருளாதாரம் இருக்கணும். இதை மேற்பார்வை பார்த்து அதை வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் அதையும் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் சேர்ந்தால் தான் பண்ண முடியும். ஸோ சிங்கார சென்னை இஸ் பாசிபிள், but not with DMK 100% sure. So 2026, please do not vote for 20. Please do not vote for DMK because they are only corruption commission and what to say, ஒரு indisciplined கட்சி. So it is not for educated Chennai. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.